ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே இப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பற்றி அதை பற்றி தான் ஒரு வீடியோ. ஹெச்டிஎஃப்சி எர்கோ அதே மாதிரி ஆதித்யா பிர்லா RT1 இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது 2 பாலிசியும் எந்த வயசுல வேணால் எடுத்துக்கலாம். குழந்தைகளை அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் ஃப்ளோட்டர் பிளானில் சேர்த்துக்கலாம். அடுத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் அதிகபட்சம் 2 கோடி வரைக்கும் எடுக்கலாம். உங்களுக்கு ஆதித்யா பிர்லாவில் அதிகபட்சம் 1 கோடி வரைக்கும் எடுக்கலாம். அடுத்து ரூம் ரெண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளானுமே ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. எனி ரூம் எடுத்துக்கலாம். வீடியோ திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ திறந்து நோட்டிஃபிகேஷன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பிளானும் அதிகபட்சம் 180 நாள் வரைக்கும் கவரேஜ் தராங்க. நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் பாலிசி எடுக்கும்போதே ஒவ்வொரு வருஷமும் 50% கேரண்டீடாக கிடைச்சிருது. அதே மாதிரி அதிகபட்சம் 100% வரைக்கும் போனஸ் கிடைக்கும். இது ப்ளஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளைம் பண்ணாலும் இந்த போனஸ் கிடைச்சிரும். ஆதித்யா பிர்லாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கிரெடிட் இல்லைனா போனஸ் ரைடர் அப்படின்னு அந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 100% அதிகபட்சம் 500% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிளைம் பண்ணாலும் இந்த போனஸ் கிடைச்சிரும். ரீஸ்டோர் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைம்ஸ் கவரேஜ் டே 1லேயே ஆதித்யா பிர்லாவில் கிடைக்குது. அதே மாதிரி அன்லிமிட்டட் ரீஸ்டோரும் இருக்குது. உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் அதே மாதிரி 2 டைம்ஸ் கவரேஜ் இருக்குது, 100% ரீஸ்டோர் இருக்குது. அதே மாதிரி அன்லிமிட்டட் ரீஸ்டோர் ரைடர் இருக்குது. வேணும்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி நம்ம இதே எடுத்துக்க முடியும். முன்பே இருக்கும் நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, கூடுதல் ப்ரீமியம் கட்டி, அதாவது ஆஸ்துமா, ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்துக்குமே டே 1 கவரேஜ் பெற்றிருக்க முடியும். உங்களுக்கு ஆதித்யா பிர்லாலே 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு தான். கூடுதல் ப்ரீமியம் கட்டி இதை 12 மாதமாக கூட கம்மி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கூடுதல் ப்ரீமியம் கட்டி 7 வியாதிகள், அதாவது டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, ஹைப்பர் லிமிடியா அதாவது கொலஸ்ட்ரால், COPD, அடுத்து ஒபேசிட்டி, கொரோனா ஆர்டரி டிசீஸ் இந்த 7 வியாதிகளுக்கு டே 1 கவரேஜ் பெற்றுக்க முடியும். அடுத்து அறுவை சிகிச்சை ஸ்பெசிஃபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ENT, கேட்ராக்டு, பைல்ஸு, அல்சர் இந்த மாதிரி வியாதிகளுக்கெலாம் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு ஹெச்டிஎஃப்சி எர்கோவில். அதேமாதிரி ஆதித்யா பிர்லாலும் 2 வருஷம் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி அதை 1 இயராக கம்மி பண்ணிக்க முடியும். மகப்பேறு சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் பேரன்ஹுட் ரைடர் அப்படிங்கிற ரைடர் மூலமாக 50,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் டெலிவரி கவரேஜ் ஹெச்டிஎஃப்சியில் பெற்றுக்க முடியும். உங்களுக்கு ஆதித்யா பிர்லாவில் இதுக்கான கவரேஜ் கிடையாது. அடுத்து பேரியாட்ரிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் இதுக்கான கவரேஜ் கிடையாது. ஆதித்யா பிர்லாவில் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். கண்புரை சிகிச்சைக்கான லிமிட் அப்படின்னு சொல்லி 2 பிளான்லுமே கிடையாது. ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சியில் அதிகபட்சம் 5,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதித்யா பிர்லாவில் குறிப்பிட்ட டெஸ்ட் நம்ம எடுத்துக்க முடியும். ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் 2 பிளானுமே நிபந்தனை கிடையாது. ஆக்சுவல் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஆகாய ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சியில் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆதித்யா பிர்லாவில் இதுக்கான கவரேஜ் கிடையாது. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் 2 பிளானுமே காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேர் அக்குமுலேஷன் பாலிசி எடுத்தவங்க ஷேர் ரூமில் எடுத்தாங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 4,800 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஆதித்யா பிர்லாவில் இதுக்கான கவரேஜ் கிடையாது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளானுமே காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 பிளானுமே காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்.
அடுத்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய க்ளவுஸ், மாஸ்க், சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து 2 பிளானுமே வந்து கவரேஜ் வந்து இருக்கு. அடுத்து சில மணி நேர சிகிச்சை டே கேரை பொறுத்த வரைக்கும் 2 பிளானுமே வந்து கவரேஜ் இருக்கு. அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் அதாவது பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நிலைமை இல்லை ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை அந்த கண்டிஷனில் வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான கவரேஜ் வந்து 2 பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் 2 பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் வந்து டிடக்டபிள் ஆப்ஷன் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து கட்டுவோம், மீதி அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் டிடக்டபிள். அடுத்து லிமிட்லெஸ் ரைடர் ஒரு முறை வந்து எவ்வளோ தொகை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா பாலிசி வச்சுருக்கீங்க, ஒரு 50 கோடி ரூபாய் கிளைம் வருது அப்படின்னா கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்டிமா வெல்பீயிங் அதாவது அவுட் பேஷண்ட்டுக்கான கவரேஜ். ஆதித்யா பிர்லாவை பொறுத்த வரைக்கும் டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதாவது வீல் சேர், வெண்டிலேட்டர் இதுக்கான கவரேஜை வந்து பெற்றுக்க முடியும். அடுத்து கேன்சர் பூஸ்டர் அதாவது கேன்சர் வந்துச்சு அப்படின்னா காப்பீட்டு தொகை அமௌண்ட்டை வந்து கையில் கொடுத்துருவாங்க. ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து தனி, அதுதான் கேன்சர் பூஸ்டர், அந்த ரைடர் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து கிரிட்டிக்கல் இல்னஸ் அதாவது ஒரு கிரிட்டிக்கலான இல்னஸ் வருது அப்படின்னா அந்த காப்பீடு தொகை அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் அந்த ரைடரு. அடுத்து ஆக்சிடென்டல் ரைடர் அதாவது விபத்து காப்பீடு, விபத்து மூலமாக இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா காப்பீடு தொகை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து காமன் சைட் விசிட் அதாவது வெளியூரில் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நிலமை வருது அப்படின்னா வீட்டிலேருந்து அந்த வெளியூரில் போய் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறதுக்கான பயண செலவு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிஃபர் ப்ரொவைடு நெட்வொர்க் அதாவது பிபிஎன் நெட்வொர்க், இந்த ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அடுத்து ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்தால் 26,000 வருது. இதுவே ஆதித்யா பிர்லாவில் எடுக்கிறோம் அப்படின்னா 16,757 ரூபா வருது. அதே மாதிரி 10 லட்ச ரூபா பாலிசி அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சிலேருந்து 32,000 வருது. ஆதித்யா பிர்லாவில் வந்து 18,500 ரூபா வருது. உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.